நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன், நலமா இருக்கேன் ஜோ. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம். சிறப்பான ஒரு நாள். இந்த வாரத்துல நம்ம உலக தொடர்பு நாளை தொடங்கி இருக்கிறோம். இந்த வாரம் ஒரு வாரம் முழுவதும் நம்முடைய திருத்தந்தை புனித லியோ அவர்கள் இந்த ஆண்டும் ஒவ்வொரு கருத்துக்கள் திருத்தந்தை கொடுக்கிற மாதிரி இந்த ஆண்டும் ஒரு கருத்தை மையமாக வைத்து அதை சிந்திக்க நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு, அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பான நாள், சிறப்பா தொடங்கி இருக்கிறோம். எனக்கான கதை என்ன? கதைக்குள்ள போயிடலாம். ஒரு கணவன் மனைவி, ஓகே, அவங்க தன் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி ஒரு புதிய வீட்டுக்கு போறாங்க. புதிய வீட்டுக்கு போனோன்னு அவங்க வேலையை எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க மனைவி அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு எங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்ல இருந்து அவங்க ஒரு காட்சியை பாக்குறாங்க. இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னா பாருங்க, அந்த அம்மாவுக்கு துணி துவைக்கவே தெரியாது போல இருக்கு, அழுக்காவே கொடியில எப்படி காய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சரி விடு, அது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி அடுத்த நாளும் அதே மாதிரி ஜன்னல்ல இருந்து அவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி அழுக்கு துணியை காய போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு வாரம். பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்க ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்குங்க. என்ன ஆச்சு? இங்க பாருங்களேன், துணி எல்லாம் துவைச்சு போட்டிருக்காங்க. எப்படி யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா? அடிப்போடி நேத்து நைட்டு தான் ஜன்னல்ல இருக்க கண்ணாடி எல்லாம் ஃபுல்லா தொடச்சு அதோட அழுக்கெல்லாம் நான் எடுத்துட்டேன், இப்போ உனக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லி சிரித்துக்கொண்டே நகைத்துக்கொண்டே அவர் சென்று விட்டார். இது என்னதான் நம்ம ஒரு நகைச்சுவையான ஒரு கதையா இருந்தாலும் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, மற்றவர்களை நாம் குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம் இல்லையா, நம் மீது உள்ள அழுக்கை நாம் எப்பொழுது துடைக்க போகிறோம் அப்படின்றதுதான். கண்டிப்பா ரொம்ப சிறப்பான ஒரு கதை. நம்ம இதை சொல்லும் போது எனக்கு நடிகர் அவர் சந்தானம் ஒரு படத்துல நடிச்சிருக்கிறப்போ பைனாக்குலர் ஒன்று புதுசா வாங்கியிருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு குதிரை ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். எடுத்து பார்த்தா நம்ம மீது போர் தொடுத்து வருகிறார்கள் பண்ணா அப்படின்னு எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு கடைசி என்னன்னு பார்த்தா மேலே திரும்பி ஒரு ஸ்டிக்கர் என்ன இருக்கும் ஒட்டிருக்கு. என்னடா தரையில இருந்து வராங்க, வானத்துல இருந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி பல நேரங்கள் நாமளும் அப்படிதான் என்ன பண்றோம், பிறர் மீது இருக்கக்கூடிய குறைகள் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கு என்ன பண்றோம் பாக்குறது இல்ல. சோ அதை தான் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கதை உணர்த்தி இருக்குது. சிறப்பாக இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. சோதனைகள் பறந்தோட, வேதனைகள் கலைந்தோட, என் வாழ்வை நீ காப்பாயே, என் வாழ்வை நீ காப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே.
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நாம் கண்டுவிட்டோம். இன்றைய நாள் நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்ட் கம்யூனிகேஷன் டே. ஸோ நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்றோம், அதை அனுசரிக்கிறோம். ஸோ இன்றைய தளத்தில் நாம் என்ன சிந்தனையை சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கு என்ன சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக தொடர்பு நாளுக்காக வேர்ல்டு கம்யூனிகேஷன் டேக்காக நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வந்து கொடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வந்து எல்லா இடங்களையும் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. இன்னைக்கு அது இல்லாத இடங்க இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்லலாம். எல்லாருமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அப்போ அது குறித்து இந்த நம்ம வாரங்களில் நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குது. அதை குறித்து நம்ம இன்னும் நிறைய நல்ல புரிதலை கொடுப்பதற்கு அதுக்கு இந்த வார இறுதியில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதுக்காக சில கல்லூரிகளுக்கு என்ன பண்ணியிருந்தோம், ஒரு சின்ன ஒரு செமினார் எடுக்கிறதுக்கு ஒரு செல்ல வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. 3 கல்லூரிகளுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க போயிருந்தப்போ அந்த பசங்களோட ஏஐ அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்போ எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுது. நம்ம கொரோனா வந்த காலகட்டத்தில் தெருக்கு தெரு வீதிக்கு வீதி அந்த 2வது அலையெல்லாம் முடிஞ்ச பிறகு குழாய் கட்டி இதெல்லாம் ஸ்பீக்கர்லாம் வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு விளம்பரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆட்டோலலாம் ஒரு செய்தி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், கேட்டுக்கிட்டே இருந்தோம். என்ன அப்படின்னா, கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. கொரோனா இனி அழியாது, இல்லை அழிக்க முடியாது, இல்லை அது நம்ம எடுத்துக்கொண்ட அந்த தடுப்பூசியின் பேரில் அது வீரியம் மிக்கதாக பெருசா இருக்காது. பட் ஆனால் கொரோனாவோடு வாழ பழகுங்கள் அப்படின்னு சொல்லி வரும். இன்னைக்கு அதே விஷயத்த அந்த கொரோனாவை தூக்கிட்டு ஏஐயோடு வாழ பழகுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் மாறிடுச்சு. அப்ப இந்த ஏஐ எப்படி நம்ம ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்த முடியும்? எப்பவுமே மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் கொஞ்சம் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற போது முத சொல்லும் போது என்ன அப்படின்னா, அதெல்லாம் அழிவுக்கு தான் இட்டு சொல்லும், இது அழிவுகரமான வழி அப்படின்னு தான் என்ன பண்றோம் சொல்றோம். ஊடகமே அப்படிதான் என்ன பண்ணுச்சு, சொல்லப்பட்டுச்சு. நம்முடைய திருவையிலே என்ன அப்படின்னா, இந்த ஊடகங்களை காண்பதோ இல்ல ஊடகங்கள் வழியாக செய்திகளை பரப்பதோ வந்து அது தேவையில்லை, அது வேணாம் அப்படின்னா நம்மளே ஒரு காலகட்டத்தில் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகுதான் சில திருத்தந்தையர்களுடைய முன்மொழிதல்ல நம்ம மிராண்டா ப்ரோசூஸ் இந்த மாதிரியான அந்த இதழ்கள் வாயிலாக சொல்லப்பட்ட செய்திக்கு பிறகுதான் இதை நாம் இரையாட்சி பணிக்காகவும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க நம்ம புரிந்து அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மாதா டிவில என்ன இருக்குது, ஊடகங்கள் வாயிலாக. அப்ப அது போல இந்த ஏஐ கொடுத்தப்போ அது ஏஐ வேலை வாய்ப்பை பறிச்சிடும், அதை பறிச்சிடும், இதை பறிச்சிடும், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும். நெகட்டிவான சைட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், பெருசா ஊதி பெருசாக்கணும். நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. பட் இதை ஆக்கப்பூர்வமான வழிகளிலும் பயன்படுத்த முடியும். அதை இன்னைக்கு ஒரு சில வழிகள் என்ன, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எப்படிலாம் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏஐ பயப்படக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, இந்த போட்டோல ஃபேஸ் வேப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் ஃபேக் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஒருத்தருடைய முகத்தை எடுத்து விட்டு அதற்கு பதில் வேறொருத்தருடைய முகத்தை வைப்பது. இம்சேரசன் புலிகேசி படத்துல வடிவேல் சொல்லுவார், இந்த தலை அந்த உடலுடன் இணைய போகிறது. அப்படி என்றால் கொலையா மன்னா, கொலை அல்ல கலை. கலை எப்படி மண்ணா, கொலை எப்படி மண்ணா கலையாக அப்படி மாறும்னு ஒரு பெயிண்டர் வச்சு என்ன பண்ணுவாங்க, வரைய வைப்பாங்க. பாடி பில்டர் ஒருத்தர் தனியா உடம்பு வரைஞ்சிட்டு அவரோட ஃபேஸுக்கு என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஏஐ ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிருந்தோம். அப்போ இதனால இன்னைக்கு நிறைய நியூட் இமேஜஸ், ஆடை இல்லாத படங்கள் உருவாக்குதல் இப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அறிவியல் பூர்வமான விஷயத்த அழிவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு சென்று கொண்டிருக்கோம். அதே விஷயத்துல இன்னைக்கு சென்னையில ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் யூடியூப்ல எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஒரு பெண்ணுடைய திருமணத்தின் போது அவருடைய நண்பர்கள் வந்து அவளுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன பண்றாங்க, ஒரு பரிசு என்ன பண்றாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பெண் திருமணத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் முகத்துல ஏதோ ஒரு சோகம். என்ன அப்படின்னா, அவங்களோட அப்பா அவங்களோட உயிரோட இல்ல. ஆனா அந்த பசங்க கொடுத்த போட்டோ பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். என்னன்னா, அந்த ஃபேமிலி போட்டோல அவங்க அப்பாவும் அந்த மனக்கோலத்துல அந்த பெண்ணை ஆசீர்வதிப்பது போல ஒரு ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு போட்டோ என்ன பண்றாங்க, வச்சிருக்கிறாங்க. அப்போ இப்படியும் ஏஐ என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். இன்னைக்கு என் வாழ்க்கையில என் தாத்தா பாட்டி நான் ஃபேஸே பார்த்ததுல ஏதோ ஒரு போட்டோ மட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை இன்னைக்கு நான் போட்டோவை நான் சேர்த்து என்ன பண்ண முடியும், ஒரே போட்டோல இருக்கிற மாதிரி உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ அப்போ எதுக்கு பயன்படுத்தணுமோ அதற்கு நாம் பயன்படுத்த. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போயிட்டாரு, நன்மை தீமை உங்ககிட்ட தான் இருக்கு, எதை எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுடைய பொறுப்புன்ற மாதிரி. நம்ம இதை பத்தி இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும்
இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான கொடை திருப்பாடல்கள் 145வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் மிக மிக சிறந்த ஒரு திருப்பாடல். ஏனென்றால் இது திருப்பாடல்களுடைய 5வது பகுதியிலே வருகின்றது. அதாவது இந்த அடிமைத்தனம், இறந்து போன மாற்றி, இவை எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு சூழல். பல துன்பங்கள், துயரங்கள் என்று மக்களுடைய வாழ்க்கையை தோய்ந்து போன சூழலிலே மீட்பு செய்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலிலே வருகின்ற திருப்பாடல் இது. அதிலும் குறிப்பாக இந்த பாடலானது திருப்பாடலுடைய ஆசிரியரான தாவீதுக்குரிய பாடலாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. தாவீது இறைவன் நோக்கி மன்றாடக்கூடிய பாடல் என்று பல பாடல் இருக்கின்றன. உதாரணமாக திருப்பாடல்கள் 17 நாம் பார்க்கின்றோம். இந்த 17வது திருப்பாடலானது இறைவனை நோக்கி தாவீது அரசு செய்யக்கூடிய ஜெபத்தை குறிப்பதாக இருக்கின்றது. ஆனால் இன்று நமக்கு தரப்படக்கூடிய இந்த 145வது திருப்பாடல் தாவீது இறைவனை புகழக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. எதற்காக புகழ வேண்டும், எதற்காக நன்றி செலுத்த வேண்டும்? ஒரு காரணம் உண்டு. இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்றோம். தாவீது ஆண்டவரை பற்றி கொள்கிறார். எதற்காக நன்றி செலுத்துகின்றார், எதற்காக போற்றி புகழ்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களையும் இணைத்து எங்களுக்கு நீர் செய்த எல்லாவற்றுக்கும் உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக இன்றைய பல்லவி, இந்த திருப்பாடலுடைய முதல் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். என் கடவுளே, என் அரசை உம்மை புகழ்ந்தேத்துவேன், உம் பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் என்று எடுத்துரைக்கின்றார். இதில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மைய செய்தி, என் கடவுளே என்று அவர் கடவுளை தன்னுடைய தனிப்பட்ட உரிமையாக கொள்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இதுவரை அவர் நினைத்திருந்தால் அரசரை கடவுளே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் என் கடவுளே என்று சொல்லுகையில் நாம் பார்ப்பது இறைவனும் தாவீது மன்னனும் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான உறவை குறிக்கின்றது. இது அந்த அரசனுக்கும் கடவுளுக்குமான உறவு மட்டும் அல்ல, மாறாக அந்த மக்களுக்கும் கடவுளுக்குமான உறவு என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் நாம் பார்க்கின்றோம் இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மென்மேலும் வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. குறிப்பாக 2வது வசனத்திலே பார்க்கின்றோம், நாள்தோறும் உம்மை போற்றி புகழ்வேன் என்று தாவீது அரசர் குறிப்பிடுகின்றார். இது எதனை குறிக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளுமே நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த இறைவனை நான் ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ்வேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு அருள்வரங்களை பெற்றுத் தருகின்றார். என்னுடைய துன்பம் துயரங்களிலிருந்து அவர் என்னை மீட்டு வருகிறார் என்பதை தாவீது அரசர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதிலே நாம் பார்க்கின்றோம் இந்த 5வது வசனத்திலே, உமது மாண்பின் மேன்மையும் மாற்றியையும் வியத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் என்று வெளிப்படுத்துகின்றார். இது தாவீது அரசனுக்கு மட்டுமல்ல, தாவீது அரசனுக்கு உட்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ராயல் மக்களை எப்பொழுது கடவுள் தேர்ந்தெடுத்தாரோ அப்பொழுதிலிருந்தே இந்த மக்களுக்கு அரும் பெரும் செயல்களை கடவுள் செய்தவராக இருக்கின்றார். இதையெல்லாம் நினைவு கூறிய மக்கள் தாங்கள் துன்பப்பட்ட போதிலும், தாங்கள் அடிமைகளாக சென்ற போதிலும் கூட நம்பிக்கை இழக்காமல் அவர் மீது என்றுமே நம்பிக்கை கொண்டு அவருக்கு நன்றி புகழ் பாடக்கூடிய மக்களாக இருந்தார்கள். தோற்று போனார்கள் உண்மைதான், வீழ்ந்து போனார்கள் உண்மைதான். ஆனால் எப்பொழுதுமே கடவுள் ஒருவர்தான் தங்களை மீட்பார் என்பதிலே அவர்கள் உறுதி கொண்டிருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மீட்பு செய்தி அவர்கள் கிடைக்கின்ற பொழுது, இந்த மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் நாள்தோறும் உம்மை புகழ்ந்தேத்துவேன் இறைவா என்று அவர்களுக்கு அறிக்கையிடுகிறார்கள். மேலும் நாம் பார்க்கிறோம், அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள், உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். தாவீது அரசருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான மேடு பள்ளங்கள் இருந்தாலும் கூட நம்பிக்கை எப்பொழுதும் கடவுள் மேலே இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதைதான் அந்த மக்களும் பெற்றுக்கொண்டார்கள். அதைதான் இன்றைய நாமும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இன்றைய 8 மற்றும் 9 வசனங்களை நாம் மிக மிக அதிகமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நான் பார்க்கிறோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் என்பதை எடுத்துரைக்கின்றது. இது அந்த மக்களுக்கும் அல்ல, இன்று நமக்கும் அருள் பெற்றுக்கூடக்கூடிய அனைவருக்குமே தரக்கூடிய கொடையாக இருக்கின்றது. அதாவது நம்முடைய வாழ்விலே நாம் பாவத்திலே வீழ்ந்து போயிருந்தாலும் கூட, தாவீது அரசனை போல நாம் சில நேரங்களிலே தவறி போயிருந்தாலும் கூட, இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளும் ஆற்றம் அன்பும் நிறைந்தவராக இருக்கின்றார். எனவே அவருக்கு நாம் என்றும் துணை செய்ய, நம்முடைய அருள் பெற்ற மக்களை
நம்முடைய ஒவ்வொரு நாளுமே நம்முடைய செயல்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் உமது அன்பை சுவைப்பதற்கு எங்கள் அழைத்திருக்கிறேன். உமக்கு நன்றி கூறுகின்ற ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அன்பையும் அருளையும் என்றும் உமக்கு புகழ்ந்தேற்றக்கூடிய மக்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரும். உம்மை ஒருவரே நாங்கள் அரசராக என்றும் கொண்டு உம்மீது கொண்டுள்ள பக்தியை இந்த உலகிற்கு வெளிக்காட்டக்கூடிய கருவியாக எங்களை மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கு திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை எப்படி ஆக்கப்பூர்வமான வழிகளில் இந்த சமுதாயத்தின் மாற்றத்திற்காக, நல்வாழ்விற்காக, சமூக பொறுப்போடு நம்மால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வழிகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் வாய்ஸ் குளோனிங். இது வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்க, கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். குட் யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து இப்ப நம்மளுடைய பைபிளே எடுத்துக்கோங்களேன், அது வந்து நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சு எவ்வளோ இந்த நாள்ல வந்து எவ்வளோ நம்ம படிக்கிறோம், கண்ணு தெரியாதவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து வாய்ஸா கேட்கிறப்போ. இதுவே நம்மளுடைய பேட் யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களுடைய வாய்ஸ் மாதிரியே நம்ம அந்த வாய்ஸ் குளோனிங்ல வந்து அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதை மத்தவங்க தான் அந்த தப்ப பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாட்சியா வந்து அங்க நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நிறையவே அதை பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு பகிரங்கமான ஒரு பெரிய பேராபத்து. கண்டிப்பா இதை சொல்லப்போ ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒண்ணு என்ன அப்படின்னா, குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம், நடிகர் அஜித் அதுல நடிச்சிருப்பாரு. அப்போ அதுல வந்து ஒரு வாய்ஸ் அவங்களுடைய மனைவி பேசுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வரும். இவர் சொன்னதை கேட்டோம்னா ஈஸியா என்ன பண்ணது, என் மனைவி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவார். அப்ப வில்லன் கேப்ப எப்படா கண்டுபிடிச்சா, எந்த மனைவிட புருஷன் சொன்னா உடனே சரின்னு கேட்கறாங்க. அப்ப ஏஐ வச்சு ரெடி பண்ணா கூட அதை சரின்னு சொல்றதை வச்சுதான் என்ன பண்ணிக்கிட்டார், மாத்திக்கிட்டா. அப்போ ஒருத்தருடைய வாய்ஸ் இன்னொரு வாய்ஸ் போல, அதாவது என்னுடைய வாய்ஸை நான் உண்மையிலே சொல்லாம வேற ஒருத்தவங்க நான் சொன்ன மாதிரி சில விஷயத்த சொல்லி பிறரை ஏமாற்றுவதற்கும் பயன்படுத்துவது இன்னைக்கு சாதாரண நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனா அதே விஷயத்த இன்னொரு ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்முடைய சேலம் மறை மாவட்டத்துடைய ஆயர் மேதகு ராயப்பா அவர்கள் வந்து அவருடைய வாய்ஸ்ல முழு பைபிளையும் என்ன பண்ணிருக்காரு, ஆடியோ பைபிளா கொடுத்திருக்காரு, வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு முறை இதை பத்தி அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னது, கடவுள் எனக்கு குரல் கொடுத்தாரு, நான் என் குரலை கடவுளுக்காக கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப சிம்பிள், அழகா இருந்துச்சு. அப்போ அது போல நம்முடைய ஒரு புத்தகங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஆடியோ புக்கா மாறுறப்போ, மாத்தி அதை படிக்க கேட்க வைக்கின்ற பொழுது, யார் யாரெல்லாம் வாசிக்க முடியல, எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு படிக்க அறிவு இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். எனக்கு கண்ணு தெரியல ஆனா எனக்கு இந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கணும் போல இருக்குது, அதை நான் கேட்கணும் போல இருக்கு, அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். சோ எதை நம்ம பயன்படுத்துறோம், சமூக பொறுப்போடு சமூக நலனுக்காக யோசித்து பயன்படுத்தும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்கு, தொடர்ந்து சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜூலை 5 புனித அந்தோணி மரிய சக்கரியா. இத்தாலி நாட்டில் லெம்பார்டியா பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1502ஆம் ஆண்டு பிறந்தார் அந்தோணி மரிய சக்கரியா. அந்தோணி மரிய சக்கரியா லத்தீன், கிரேக்க மொழிகளை கற்று மெய்யியலும் மருத்துவமும் பயின்று தனது 22வது வயதில் மருத்துவத் துறையில் முனைவரானார். இத்தாலியின் கிரோமோனாவில் மருத்துவராக பணியாற்றிய இவர் ஏழை எளியவர்களின் மீது அன்பு கொண்டு அவர்களை நேசித்தார். நோயாளிகளை இறைபக்தியில் வழிநடத்திய அந்தோணி மரிய சக்கரியா கிபி 1527ஆம் ஆண்டு தனது இறை அழைத்தலை உணர்ந்தார். கிபி 1529ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் தான் நிறைவேற்றிய முதல் திருப்பலியில் பலிபீடத்தை சுற்றி வானதூதர்கள் அசைவாடியதைக் கண்டார். சிறந்த மறை உரையாளராக விளங்கிய அந்தோணி மரிய சக்கரியா குருவாகி 2 ஆண்டிற்குள் பலரின் தீய வழிகளை மாற்றி கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். மக்கள் ஊழலை கைவிட்டு இறைபக்தியில் வளர தூய பர்னபா சபை, பெண்களுக்கென தனி சபை, திருமணமான தம்பதியர்களுக்கென ஒரு இயக்கம் என பல சபைகளை தோற்றுவித்தார். தூய பவுலடியார் மீது மிகுந்த பக்தியோடு இருந்த அந்தோணி மரிய சக்கரியா கிபி 1539ஆம் ஆண்டு தனது 36வது வயதில் இறக்கும் முன்பு தூய பவுலடியாரை காட்சியில் கண்டார்.
புனித அந்தோணி மரிய சக்கரியாவை நினைவு கூறும் நாம் உண்மையான கிறிஸ்துவ பக்தியை வளர்த்து கிறிஸ்துவின் பண்புகளில் வாழ முயற்சி எடுப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. ஏஐயை நம்ம எப்படி பாசிட்டிவா வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹவர்க்குள்ள வந்துட்டு இருக்கோன்னே சொல்லலாம். இதுல ஒரு புரிதல் கிடைச்சதுன்னா நம்ம அதை நாளைக்கு அதை நம்ம பயன்படுத்துறப்போ இன்னும் நன்மைகள் நிறைய வந்து சேரும் அப்படின்ட்டு அந்த வகையில் அடுத்ததா எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனநோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்தவுடன் ஃபார்வர்ட் செய்வது அப்படிங்கிற ஒரு மனநோய் இருக்குது. வரக்கூடிய சோஷியல் மீடியா எல்லா மெசேஜும் உடனே படிச்ச உடனே அது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் உணராமல் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுவும் இந்த ஏஐ அப்படிங்கிறது உள்ள வந்ததுக்கு அப்புறம் எது உண்மை எது பொய் என தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மெசேஜஸ் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஏஐயால் உருவாக்கப்படக்கூடிய இமேஜஸ் அப்படியே உண்மைக்கு 99.99% ஈக்குவலா இருக்கிற மாதிரி என்ன இருக்கு, ஒரிஜினலா காட்டுது. சோ அப்படி இருக்கிறதுனால எது உண்மையான போட்டோ எது வந்து ஃபேக் போட்டோ அப்படிங்கிறது பல நேரங்கள் நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல, கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஸோ அப்போ இந்த இமேஜ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பத்தின் வாயிலாக எந்த ஒரு இமேஜையும் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால உருவாக்க முடியும். எனக்கு வந்து ஒரு கடினமான கோபத்தோட முகத்தோட இருக்கிற மாதிரி என்னோட போட்டோ என்ன பண்ண முடியும், யாருனாலும் எடுத்து அதை எடிட் பண்ண முடியும். பாத்துட்டு இவன் பாரு எப்போ பார்த்தாலும் சிடு மூஞ்சா இருக்கிறான் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணலாம். எங்கேயோ 2 இடத்துல நான் சண்டை போட்ட மாதிரி இமேஜை ரெடி பண்ணி என்ன பண்ணலாம், அதுல ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒருத்தர் பிடிக்கல, முந்தியாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா நான் உங்களோட நேரடியாக என்ன பண்ணுவேன், மோதுவேன். இன்னைக்கு நான் உங்களுடைய சப்போர்ட்டர்னே சொல்லிக்கிட்டு உங்களுக்கு எதிராகவே என்ன பண்ணுவேன், செயல்படுவேன். அதுக்கு இந்த ஏஐ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக் கொள்கிறோம். அதுக்கு ஒரு பேட்ச், நான் வந்து அவரோட சப்போர்ட்டர், ஆனா நான் செய்யக்கூடிய காரணம் ஃபுல்லா அவருக்கு எதிராகவே என்ன பண்ணுவோம் இருக்கும். ஆனா இது இயல்பா நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுத்தி நிறைய நடக்குது. இதை எப்படி பாசிட்டிவா பயன்படுத்தலாம், அந்த இமேஜ் ஜெனரேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு என்கிட்ட ஒரு பிசினஸ் இருக்குது, என் பிசினஸை பத்தி வெளியே ப்ரொமோட் பண்றதுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு எனக்கு போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுக்குறதுக்கு யாரும் இல்ல, ஆட்கள் இல்லை. எனக்கு எப்படி போஸ்டர் டிசைன் பண்ணணும்னு தெரியல. நீங்க அந்த ஏஐட்ட என்னோட பிசினஸ் பேர் இது, என் கம்பெனி நேம் இது, என் லோகோ இது, எனக்கு இந்த மாதிரியான நான் ஸ்லோகன் வச்சிருக்கேன், என் பிசினஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன், இதுக்கு இந்த அமௌண்ட் இது, இந்த மாதிரி எனக்கு ஆஃபர் ஏதாவது எடுக்கணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ண சொல்லு, இது என்னோட மெயில் ஐடி, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது 5 நிமிஷத்துல என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு இமேஜ் அழகா போஸ்ட் என்ன பண்ணிடும், ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த இமேஜ் போஸ்டர் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவீங்களோ, இல்ல ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுவீங்களோ, இல்ல இன்ஸ்டாகிராம்ல போடுவீங்களோ, இல்ல த்ரெட்ல போடுவீங்களோ, எதுலனாலும் நீங்க போட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான ஆர்டர்ஸ் நம்ம அதுக்காக செலவிடுற நேரம் வந்து நம்மளுக்கு இதுவாகும், சேர்த்து வச்சிடலாம், பணம் அதுக்காக அதையும் சேர்த்து எவ்வளவு விஷயங்கள் நல்ல விதமா இது பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம வீடு ஆலயங்கள்ல ஏதோ திருவிழா நடக்குது, இந்த ஆலயத்துக்கு திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு பேனர் வைக்க போறோம், ஏதோ ஒரு சில டிசைன்ஸ் பண்ணணும், எனக்கு அது பேசிக்கா எனக்கு தெரியாது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அற்புதமா என்ன பண்ணுறோம், மாடல் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ இமேஜ் ஜெனரேஷனை எதுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தினால் போதும். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு பெட்டி சாலையில் கிடந்தது, நடுச்சாலையில் கிடந்தது, மர்மமாக கிடந்தது. மர்ம பெட்டியை கேள்விப்பட்டு அரசு ஆணையிட்டது. ஆணைப்படி அந்த பெட்டி காவல் காக்கப்பட்டது. சாதாரண காவல் அல்ல, அது 5 அடுக்கு காவல். பெட்டியில் என்ன இருக்கிறது என்று ஊரே கேட்டது. காவல் கோட்டத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. திறந்து காட்டுங்கள், பார்த்து கொள்ளுகிறோம் என்று ஊரே கேட்டது. காவல் கோட்டத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஏன் என்று கேட்டால் அது அரச ரகசியமாம், ஊர் ரகசியமாம். அதை பற்றி யாரும் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது என்று அரசாணையும் அடுத்து வந்தது. மக்களுக்கு ஒரே குழப்பம், பெட்டியில் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை என்றால் திறந்து காட்ட வேண்டியதுதானே, ஏன் தயங்குகிறார்கள், ஏன் மறுக்கிறார்கள்? பொதுமக்களுக்கு குழப்பம் அதிகரிக்க அதிகரிக்க குசு குசு என்று பேச ஆரம்பித்தார்கள். பெட்டியில் தங்கம் என்றார்கள், பெட்டியில் பணம் என்றார்கள், பெட்டி காலி பெட்டி என்றார்கள். பெட்டியும் திறக்கப்படவில்லை, பேச்சும் நிற்கவில்லை. திடீரென வந்தார்கள் காவலர்கள், களம் இறங்கி இப்படி பேசியவர்களை எல்லாம் கைது செய்தார்கள். ஏன் என்று கேட்டதற்கு வதந்திகளை பரப்பியதால் கைது என்றார்கள். பூட்டி இருக்கும் பெட்டியில் இருப்பது என்னவென்று அனுமானிப்பது குற்றமா என்று கேட்டால் ஆம், அது ராஜ ரகசியம், ராஜ விஷயம். அனுமானிக்கும் உரிமை உங்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. ஆனால் அதை வெளியே சொல்லும் உரிமை யாருக்கும் கிடையாது, அதுக்கு மட்டுமே உண்டு என்றார்கள் காவலர்கள். இவ்வாறு அந்த நாட்டில் மக்கள் அதிகாரம் அடமானமானது. பேசுபவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். இப்படித்தான் ஜனநாயகமற்ற ஆட்சியிலே அவ்வப்போது நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம் கட்டுப்பாடின்றி ஓடும், கரை புரண்டோடும். பொறுப்புகளை கடந்ததல்ல சுதந்திரம், பொறுப்புகளை ஏற்பதே சுதந்திரம். புரட்சி என்பது மனித குலத்தின் மறுக்கப்பட முடியாத உரிமை. சுதந்திரம் என்பது யாருக்கும் மறுக்கப்பட முடியாத பிறப்புரிமை. இது பகத்சிங்,
எவனொருவன் அறிவு பெட்டகத்தை திறந்து அறிவொளி வெளிச்சத்தில் அலசி ஆராய்ந்து பார்த்து ஒன்றை ஏற்கிறானோ அல்லது மறுக்கின்றானோ அவனே சுதந்திர மனிதன். இப்படி சொல்கிறார் அறிவர் அம்பேத்கர். சுதந்திர தாகம் தணிந்து விட்டாலும் அடிமை எண்ணங்களின் மேல் மோகம் அதிகரித்து கொண்டே வந்தால் மீண்டும் தாகம் எடுக்கப் போவது உறுதி. இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் சென்னை நிவாஸ் பிரபு சுதந்திரம் பற்றிய கவிதையாக தன்னுடைய வெப் பிளாக்கில். கொடுக்கப்பட்ட அரை வட்டத்தின் மதிப்பை கொண்டு πr² பெருக்கினால் எந்த விடை வருகிறதோ அந்த இடம்தான் மாடு மேய்ந்த இடம் என்று குறிப்பிட்டு விடை எழுதுகையில் கேள்வி எழுப்புகிறது மனம். அவ்வளவுதானா மாட்டின் சுதந்திரம்? அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்றாங்க? இந்த தொழில்நுட்பத்தை அடுத்ததா எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோ ஜெனரேஷன். அதுல வந்து நிறைய அதிகமான தவறான வீடியோக்கள் பரப்பப்படுகிறது, ஃபேக்கான வீடியோக்கள் அப்படின்றது நம்ம சமூக வலைத்தளங்களை பார்க்குறோம். சில நேரத்துலலாம் அது நம்ப தக்க முடியாத வீடியோக்களா இருக்கும், சகிக்க முடியாத வீடியோக்களாகவும் இருக்கும். இது தவிர்த்து நல்ல நல்ல விஷயங்களும் இதுல அடங்கியிருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, இப்போ பாப்பாங்களாம் வந்து கிட்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிக்க வைக்கிறோம் இல்லையா? அதுவே இப்ப நிறைய வீடியோஸும் இருக்கு, கிட்ஸோட பைபிள் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு அதுல ஏஐலே கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஸ்டார்டிங்ல இருந்து இவங்களை பார்க்க வைக்கிறப்போ அதுல எவ்வளவு பயனுள்ள வகையில் அவங்களுக்கு நன்மைகள் வந்து சேருது. ஸோ நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது தான் இங்க முக்கியமே. கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ ஜெனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றப்போ, நம்ம சொன்ன மாதிரி நிறைய தவறான, அதுவும் குறிப்பா பாலியல் ரீதியிலான வீடியோக்கள் ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஏஐ வந்த பிறகு ரொம்ப எளிதாகவே ஒருத்தோட முகத்தை மாத்தியோ எவ்வளவோ தவறான விஷயங்கள் உருவாக்கப்படுகிறது, பகிரப்படுகிறது. ஆனா அதே விஷயத்த கொஞ்சம் மாற்றாக எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபாதரோட பேசிட்டு இருக்கும்போது இந்த கூகுள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலி, வீடியோக்களை அனிமேட்டட் வீடியோ ரெடி பண்ணுவதற்கான ஒரு செயலி இருக்கு, யூஸ் பண்ணி பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. நான் அது அவர் சொன்னப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை ரியலைஸ் பண்றேன். ஓகே, இப்படி ஒன்று இருக்கு போல அப்படின்னு சொல்லி. அப்புறம் நம்மளுடைய சோஷியல் மீடியா டிபார்ட்மெண்ட்ல போய் உட்காந்து ஒரு டைம் இருக்கப்போ அவங்க திவ்யா என்ன பண்ணிருந்தாங்க, ஒர்க் பண்ணிருந்தாங்க. என்ன திவ்யா பண்றீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு சார், இதுல வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்தோன்னே டக்குனு எனக்கு ஒரு விஷயம் ஆச்சு, நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு யோனாவுடைய கதையை, யோனா வந்து சும்மா ஒரு 6-8 பாயிண்டா, யோனா வந்து கடவுள் கூப்பிட்டாரு, கடவுள் சொன்ன வேலைக்கு யோனா மறுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி போலான்னு ஒரு பிளான் போட்டாரு. அவர் எஸ்கேப் ஆகி என்ன பண்ண, ஒரு போட்ல ஏறி போனாரு. அந்த போட்ல இந்த மாதிரி புயல் சிக்கிக்கிச்சு. அப்போ உள்ள ஆட்கள் வந்து எவனோ ஒருத்தன் தப்பா ஏறி இருக்கிறான், கடவுளுக்கு கீழ்ப்படியாம, அவனால தான் புயல் அவனத்துக்கு உள்ள போட்டா சரியாருன்னு பேசினாங்க. அப்போ அது யோனான்னு சீட்டு விழுந்துருச்சு, யோனா தூக்கி கடலை போட்டாங்க, மீன் முழுங்குச்சு, அவர் எங்க போகணுமோ கொண்டு போய் சேர்த்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ப்ராம்ப்டிங்கா கொடுத்துட்டு இது எனக்கு வீடியோ ரெடி பண்ணி தான் அப்படின்னு சொல்லி 8 சீன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அற்புதமா வீடியோ கதையை அனிமேட்டடா என்ன பண்ணிருச்சு, ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. நல்லா இருந்தா ஒரு 10 நிமிஷம் கூட. சோ அப்போ வீடியோ ஜெனரேஷன்ஸ் எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ இப்படியும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம். கண்டிப்பா ஆக்கப்பூர்வமாக இன்னும் நிறைய விஷயங்களை இதுல பயன்படுத்துறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகள் நிறைய இருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியில் கடவுள் வணக்கம். ஏஐ தொழில்நுட்பத்திலிருந்து நாம் அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த ஏஐ சாட்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு மோஸ்ட்லி நான் எல்லாருமே சாட்பாட்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராம்ப்டிங் ரெடி பண்றதுக்கு எல்லாமே நிறைய ஏஐஸ் இருக்குது. இசையை உருவாக்குவதற்கு, வீடியோ உருவாக்குவதற்கு, இமேஜ் உருவாக்குறதுக்கு, இப்படின்னு இருக்கிறதுக்கு மத்தியில அதிகப்படியா நம்ம யூஸ் பண்ணா அந்த சாட்பாட்ஸ். நம்ம கூட டெக்ஸ்ட் பண்ணா அது நம்ம கூட பதிலுக்கு என்ன பண்ணும், டெக்ஸ்ட் பண்ணும். நீங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்கள் என்ன பண்ணும், அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நிறைய தனியார் நிறுவனங்கள் நிறைய அதுக்கான உற்பத்தி என்ன பண்ணிருக்காங்க, அது அவங்களும் ஒவ்வொரு பேர்ல என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சாட்பாட்ஸ்ல நம்ம என்ன அப்படின்னா, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஒரு சின்ன ஒரு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஏஐ சாட்பாட்ஸ் கேன் மேக் மிஸ்டேக் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இது மிஸ்டேக்ஸ் கொடுக்கும். ஏன்னா அது வந்து ஒரு குழந்தை போல, அது நமக்கும் கற்றுக் கொடுக்கிறது, நம்மிடமிருந்தும் அது தகவல்களை பெற்றுக்கொண்டு கற்றுக்கொள்கிறது. அப்போ ஒரு முறை அவசரமா நம்ம கடவுள் உனக்கு ஷூட்டுக்கு தான் நினைக்கிறேன், திடீர்னு ஒரு 3 பைபிள் வார்த்தைகள் தேவைப்பட்டுச்சு, புரட்டி எடுக்கிறதுக்கு கறி வலிச்சிச்சு. அப்புறம் பைபிளை புரட்டி எடுக்க என்ன பண்ணலாம், சாட்பாட்டை கேட்கலாம்னு சொல்லி கேட்டா அது ஒரு 3-4 அற்புதமான விவிலிய வார்த்தைகள் என்ன பண்ணுச்சு, அந்த வேர்சஸோட, விடுதலை பயணம், இணை சட்டம் அப்படிங்கிற வேர்சஸோட என்ன பண்ணுச்சு, கொடுத்துச்சு. எல்லாம் பார்க்க அற்புதமா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு இறை வார்த்தை வாசிக்கும் போது மட்டும் அப்படி கேள்விப்பட்ட மாதிரியும் இல்ல, கேட்ட மாதிரியும் இல்ல, ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி, சரி எதுக்கு வம்பு, புரட்டி பார்த்துருவோம், ஏன்னா நம்ம டிவியில வர சொல்ல போறோம், தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து புரட்டி பார்த்தா அப்படி ஒரு வேர்சஸும் இல்ல, அப்படி ஒரு அந்த சொன்ன அந்த சாப்டர்ல அது அப்படி ஒரு விஷயம் இல்ல. போட அதுக்கு நீ ஃபர்ஸ்டே வந்து இது பண்ணி புரட்டி இருக்கலாம்னு ஏஐ சொல்லிருக்கோம். ஆக்சுவலா நான் திரும்ப ஏஐ எடுத்து கேக்குறேன், எப்ப நீ கொடுத்த 3ல 2 ஓகே, இந்த 1 அப்படி இல்லையே, பைபிளே இல்லையே, எங்க இருந்து எடுத்தா அப்படின்னா, அது எனக்கு ரிப்ளை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஓ அப்படி அது பைபிள் இல்லையா, நான் இனிமேல் அதை என்ன பண்ணிக்கிறேன், திருத்திக்கிறேன். சோ அப்போ என்னன்னா இன்னைக்கு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது அதுல இருந்து நமக்கு கிடைக்கும்.
பட் நாம் அதை சரிபார்த்து எது சரியான தகவல்கள் அப்படிங்கறத எடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை நம்ம ஒரு அசிஸ்டண்டா என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் லீவ் லெட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த எப்பெல்லாம் எங்க இஸ் வரும், எங்க வாஸ் வரும், கிராமர் நமக்கு இங்கிலீஷ் தெரியாத மாதிரி ஏகப்பட்ட போராட்டம் நடக்கும். அதுக்கு என்ன பண்ணிடலாம், எனக்கு இப்படி ஒரு லீவ் லெட்டர் ஒன்று இதான் என் காரணம், இன்னாருக்கு அனுப்பணும் நீங்க கொடுத்தீங்கன்னா லீவ் லெட்டர் என்ன பண்ணிடும், ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்படி இந்த மாதிரி எதுக்கெல்லாம் என்ன அசிஸ்டண்டா நான் அதை யூஸ் பண்ண முடியுமோ அசிஸ்டண்டா நான் யூஸ் பண்ணிக்கணும். அதுல பகிரக்கூடிய எல்லா தகவல்களும் உண்மையான தகவல்கள் அப்படிங்கறத நாம நம்ப கூடாது அப்படிங்கறத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா ஜோ, இன்னும் தொடர்ந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார், குழந்தைகள் நல மருத்துவராக மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். இந்த ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். அதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்கக்கூடியது வந்து ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். இந்த கான்ஸ்டிபேஷன் என்ன நிறைய பேர் வந்து மலச்சிக்கல்னால் வந்து ஒரு 4-5 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகிறது தான் வந்து மலச்சிக்கல் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கிடையாது. இப்போ அதாவது இன்ஃப்ரீக்வெண்ட் மோஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்டூல்ஸ் போகிறது, இல்லைன்னா வந்து மோஷன் போகும்பொழுது ஆசன வாயில் வலி இருக்கிறது, இல்லை மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக போகிறதுனால பிளட் க்ளோட்டிங் வரலாம். அதாவது ஃபிஷர்னு சொல்லுவோம். ஆசன வாயில் அந்த ரொம்ப இறுக்கமாக வர மோஷன் வந்து கிழிச்சு விட்டுடும். ஏன்னா அதோடைய உள்பகுதியில் இருக்க லைனிங் சொல்லுவோம், அந்த இடம் வந்து ரொம்ப நெப்பமான பகுதி. அது வந்து ரொம்ப டைட்டாக ஹார்டாக இருக்க மோஷன் வந்து வெளியில் வரும்பொழுது அது வந்து ஒரு குழந்தைங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும்பொழுது அந்த இடத்த கிழிச்சு விடுறதுனால அது மூலமாக ஒரு இரத்த கசிவு ஏற்படலாம். ஸோ இந்த குழந்தைங்கள் வந்து மோஷன் போகும்பொழுது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மோஷன் மேலே பிளட் கோட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து ஏனல் ஃபிஷர்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து சில குழந்தைங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்பொழுது ஒரு பால்ஸ் பெபிள்ஸ் மாதிரி மோஷன் போவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சிவியர் எண்ட் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். எனக்கு மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில AI தொழில்நுட்பத்தை நம்முடைய வாழ்வின் நலவாழ்விற்காக சமூக அக்கறையோடு சமூக பொறுப்போடு எப்படி நாம் நல்ல விதமாக பயன்படுத்துவது, அதற்கான வழிகள் என்னென்ன அதை தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நீங்க சொன்ன மாதிரி அந்த AI சமூக அக்கறை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது இருந்ததுன்னா கண்டிப்பா இதை தவிர நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கண்டென்ட் மேக்கிங். இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதாவது கம்யூனிகேட் பண்றதா, நம்ம அதுக்கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அது நம்மளுக்கு அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி நம்மளுக்கு அது ஒன்று கிரியேட் பண்ணி தரும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கண்டென்ட் மேக்கிங்ல இப்ப நீங்க கோவப்பட்டு ஒருத்தங்களை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாமே அதுக்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவும் அதை அப்படியே கண்டென்ட் மேக் பண்ணி ஒரு ரைட் பண்ணி ஒரு பேராகிராஃப்க்கு கொடுத்துரும். இது வந்து தவறா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து பயன்படுத்துறாது. ஒருத்தவங்களை வந்து நம்ம எச்சரிக்கிற மாதிரி, ஒருத்தவங்க மேல கோபத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி, வக்ரத்தை வெளிப்படுத்துற மாதிரி இதை நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இதுலயே நல்ல விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணணும், இல்ல நம்ம ஒரு பேச்சு போட்டியில போய் கலந்துக்கிறோம், எனக்கு வந்து இந்த ஒரு தலைவருடைய அந்த ஒரு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கிட்ட சொல்றப்போ இந்த மாதிரி நல்ல காரியங்களை குறித்தும் அது நம்மளுக்கு கண்டென்ட் மேக் பண்ணி தரும். கண்டென்ட் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு ஒரு ஜாப் நான் ட்ரை பண்றேன். அப்ப அந்த கம்பெனி ஈர்க்கும்னா நான் எப்படி என்னோட ஜாப் அப்ளிகேஷனை ப்ரெசென்ட் பண்றது, நான் ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ண போறேன், அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதை வச்சு எப்படி நான் ஒரு ஸ்லைட் ஷோவை நான் எஃபெக்டிவா கொண்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி நாம கண்டென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் பயனுள்ளதா இருக்கும். நாமும் அதை பயனுள்ள விதமாக பயன்படுத்த முடியும். நாமும் ஒரு வளர்ச்சியை அடைய முடியும். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 48 நாம் நடமாடுகிறோம். 2ஆம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். மெய்ப்பொருள் உணர்ந்தவர் வைத்ததனை இன்சொல்லா கொள்வானும் நெய் பெய்த சோர் என்று கூழை மதிப்பானும் ஊரிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும் இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார். திரிகடுகம் 48. மெய்ப்பொருள் கண்டவர்களாக இந்த மூவகையினர்
அறியப்படுவார்கள். ஆக தன் மீது பொழியப்பட்ட அந்த கடுஞ்சொல், தீய சொல், இவற்றை இன்சொல்லாக ஏற்கிறவர்கள் இருக்கிறார்களே அவர்களும், எளிய உணவை மிகச்சிறந்த அருஞ்சுவை உணவாக ஏற்கிறவர்கள் இருக்கிறார்களே அவர்களும், இவர்களோடு கயப்பு உணவு, கசப்புத்தன்மை கொண்ட மூலிகை தன்மையுடைய அந்த உணவையும் சுவை உணவாக ஏற்கிறவர்கள் இருக்கிறார்களே இவர்களெல்லாம் மெய்ப்பொருள் கண்டவர்கள். இங்கு அறியாமை நிறைந்தவர்களாக இருந்துவிடக்கூடாது, மாறாக மெய்ப்பொருள் கண்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த இரண்டாம் கருத்து அதை வலியுறுத்துகின்ற வகையில் வள்ளுவர் ஒரு கருத்தை சொல்கிறார். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எதையெல்லாம் நாம் எண்ணுகிறோமோ அந்த எண்ணுகின்ற எண்ணம் எல்லாமே உயர்வாக இருக்கட்டும், பனைமரம் போல் உயர்ந்து நிற்கட்டும். அந்த எண்ணம் போல் வாழ்வாக நம் வாழ்வு அமையும். ஒருவேளை அந்த உயர்வாக எண்ணுகின்ற அந்த எண்ணத்தின் விளைவாக ஏதோ நன்மை நடக்க வேண்டியது நடக்காமல் போய்விட்டாலும் கூட உயர்வாக எண்ணுவதை விட்டுவிடக்கூடாது. அந்த வகையில்தான் நம்முடைய உழைப்பினால் கிடைத்திருக்கிற ஒரு பழங்கஞ்சி போன்று இருக்கின்ற ஒரு எளிய உணவு, அந்த உணவையும் மிகச்சிறந்த உணவாக ஏற்கின்ற அந்த மன முதிர்ச்சி. மனைவி கணவனுக்கு தட்டிலே உணவை கொடுத்த இந்த உணவு எதுக்கு அப்படிங்க தள்ளுகிற அந்த தன்மை, அந்த வன்முறையின் உச்சம் மாற வேண்டும். எளிய உணவு என்றாலும் புன்னகையோடு ஏற்கின்ற அந்த ஒரு பெருஞ்சிறப்பு தன்மை இங்கு அமைய வேண்டும். உழவர்கள் உழைப்பினால் தருகின்ற அந்த உணவு இங்கு மதிக்கப்பட வேண்டும். உழவர்கள் உணவு தருகிறவர்கள் இங்கு மேன்மை அடைய வேண்டும். அதான் ஒரு பாடல் ஒன்று விழிப்புணர்வு பாடலாக உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் இப்படி வருகிறது. இயற்கை வேளாண்மை தாய் தமிழ்நாட்டின் சட்டம் ஆகிடனும், அடகு போன நிலங்களெல்லாம் உழவர் கைவரணும், பாசனம் இல்லையேல் நிலவரி இல்லை கொள்கை வென்றிடணும். இப்படியாக அப்படியே போகும். அப்போது சோறு போடும் அந்த கைகள், அவை கைகள் ஏந்துகின்ற நிலையாக மாறிவிடக்கூடாது. மாறாக அவர்கள் தொடர்ந்து வழங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கைப்பிடி சோற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுள் தலைமையானவர்கள் அந்த உழவர்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த எண்ணமெல்லாம் இருக்கும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற எளிய உணவு என்றாலும் அது தலை சிறந்த மிகச்சிறந்த உணவாகவே நாம் ஏற்போம் என்பதில் உறுதி கொள்வோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அது சோறு. சோறு என்றால் என்ன? நாம் சோறு என்று சொல்ல வேண்டாம், சோறு என்றே சொல்லலாம். அது வல்லினம் என்கின்ற வகையிலே சோறு என்பதற்கு மாற்றாக இங்கு பலரும் அது ஏதோ ரொம்ப பண்பட்ட மக்கள் என்பது போன்று சாதம் கொடுங்க, எனக்கு சாதம் வேணும், தயிர் சாதம், லெமன் சாதம். அது என்ன சாதம்? அது சமற்கிருதம், தமிழ் சோறு. அதனால் தேவனே பாவனர் சொல்வார், நாங்கள் தின்பது சோறு, நீ தின்பது வேறு என்று அவர் சொல்வார். ஆக சோறு என்கிற சொல் அருமையான தமிழ், அதுதான் பண்பான சிறப்பான சொல். சாதம்ங்கிறத பயன்படுத்திடாதீங்க. அது சமஸ்கிருத மொழி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் தமிழில் பேசுகின்றவர்கள் தனித்தமிழிலேயே பேசுவதற்கு சோறு என்கிற அந்த சொல்லை பயன்படுத்துவோம். ரைஸ், எனக்கு ரைஸ் கொடுங்க. ரைஸ்னு அரிசிங்கிறதுக்கும் அது பொருள் தான். அது ஏன் அப்படி சொல்லணும்? உணவகத்திலாம் போய் சோறு தாங்க அப்படி கேளுங்க. விருந்தில் ஐயா எனக்கு கொஞ்சம் சோறு கொடுங்க அப்படி சொல்லுங்கள். ரைஸ் அப்படி வேண்டாம். அப்போது ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா என்ன பொருள்? அது வேறும்ல, வறுத்த சோறு, அவ்வளோதான். அந்த சோறு வறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையிலெல்லாம் சோறு என்கிற அந்த சொல்லை நன்றாக பயன்படுத்துவோம். நம்முடைய எளிய உணவையெல்லாம் சிறந்த உணவாக நாம் ஏற்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, ஏஐ தொழில்நுட்பத்திலிருந்து நாம் பயனுள்ள வகையில் அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லிட்டு ஒரு அவர்கள் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் வந்து வேலைக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லைவ் ப்ரோக்ராம் வந்து நம்ம மாதா டிவியில் கிறிஸ்மஸ் டைமில் வந்து பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ அந்த ப்ரோக்ராம்க்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னா, எனக்கு எப்போவுமே இந்த எழுத்து உடனே ஒரு டைட்டில் வச்சோம் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காது. அப்போ ஃபாதர் ஒரு ஐடியா சொல்ல, நான் ஒன்று சொல்ல, இப்படியே பயங்கர டிஸ்கஷன்ஸ் பயங்கர டீப்பாக போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு முடிவுக்கும் வரல. பட் டைட்டில் இமீடியட்டாக என்ன பண்ணணும், சொல்லி ஆகணும் அப்படின்னே. அது வந்து ஒரு விளையாட்டு, நம்ம ஃபோன் வழியாக விளையாடக்கூடிய விளையாட்டு. அப்போ அதுக்கு வேற மொழிகளில் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு இந்த விளையாட்டுங்கிற வார்த்தைக்கு வேற மொழிகள் என்னென்னலாம் பேர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணும். செக் பண்ணால் வந்து அது வந்து ஃப்ரெஞ்சு இட்டாலி டேர்மில் வந்து ஜியாக்கோ அப்படின்னு வருது. அப்படின்னா விளையாட்டுன்னு அர்த்தம்.
ஸோ அப்போ நம்ம ஜாக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், பேர் வச்சிடலாம். அப்போ ட்ரிங் ஜாக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கேம், அந்த போட்டிக்கு வந்து, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அப்படிதான் என்ன பண்ணோம்னா பேர் வச்சோம். வேற அப்போ அதுக்கப்புறம் பப்பாஸ் பண்டே பண்ணும்போது அதே மாதிரி தான், வேற ஒரு மொழிகள்ல என்னென்ன பேர் வைப்பாங்க. அப்போ பப்பாஸ் பண்டேல டீம் பிரிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து நேம் எப்படிலாம் என்ன பண்ணோம்னா, இப்போ ஸ்டாரு, அப்புறம் வந்து நட்சத்திரம், விண்மீன் நம்ம காட்டுறது, அந்த ஸ்டாரே வேற மொழிகள் என்னெல்லாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் ஒரு டைம் டீமுக்கு என்ன பண்ணோம், பேர் வச்சோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா வேற லாங்குவேஜஸ்ல இருந்து என்ன பண்ணோம், எப்படி சொல்றாங்க அப்படிங்கறது எடுத்து நம்ம பண்ணோம். இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலை ரொம்ப எளிமையாயிடுச்சு. நீங்க வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கா டிரான்ஸ்லேட்ல போய் என்ன பண்ணணும், இந்த கூகுள்ல போய் மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சு கொடுக்கணும். நீங்க இப்போ ஒரே நேரத்தில் உட்காந்து இந்த வார்த்தையை உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மொழிகள் என்னென்ன வார்த்தைகளை சொல்லுவாங்க, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுவே என்ன பண்ணிடுவோம், லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகி போச்சு. எனக்கு வந்து இந்த சப்டைட்டில் இல்லாமல் சில நேரங்களில் திரைப்படங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, திரைப்படம் மேலே போனாலும் இந்த சப்டைட்டில் ஓடிச்சுன்னா கண் இங்கே தான் போகும்னா கீழே சப்டைட்டில் வாசிக்கிறது தான் போகும். நம்மளால படத்தில் என்ன முடியாது, இது பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் கூட எனக்கு அந்த சப்டைட்டில் தமிழில் மாற்றுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற்றுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு தொழில்நுட்பம் என்பது வளர்ந்து விட்டது. ஸோ அப்போ இதை தேவையில்லாத விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக தேவையான நல்ல விஷயங்களை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு பயன்படுத்தலாம். கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பேசலாமா? இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருப்பார்கள், ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருப்பார்கள் என்பதை போன்று காலங்கள் கடந்தாலும் அறிவும் தொழில்நுட்பமும் வளர்ந்தாலும் ஏமாறுபவர்களுக்கும் ஏமாற்றுபவர்களுக்குமான தொடர் பந்தம் இந்த நவீன காலத்திலும் தினம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஹெட்செட் போடாமல் வால்யூம் அதிகம் வைத்து பிறருக்கு தொந்தரவாக இருக்கும் என்னும் நினைப்பே இல்லாமல் ரயில் அல்லது பேருந்தில் செல்லும் போது சமூக ஊடகங்களில் வரும் ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்த்து வாய்விட்டு சிரித்திருப்போம். இந்த வீடியோக்களில் 10ல் 2 போலியானது என்பது உங்களுக்கு தெரியுமா? போலி வீடியோக்களை கண்டுபிடிப்பது எப்படி? போலி வீடியோக்களால் மற்றும் புகைப்படங்களால் வரும் தீமைகள் என்ன? வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 1 முதல் 3. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். மனிதனுக்கு எப்போதுமே கடவுளைப் போல் படைக்கின்ற செயலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை உண்டு. இதனை தொடக்க நிலை சோதனை எனலாம், பிரிமோடியல் டெம்ப்டேஷன். இதுவே அவனை இன்று படைப்பாளியாக மாறச் செய்கிறது. கடவுள் ஒளி தோன்றுக என்கிறார், ஒளி தோன்றியது என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். அதே போல நவீன தொழில்நுட்பத்தின் உதவியால் மனிதன் தோன்றுக என்கிறான், அனைத்தும் கண்முன் தோன்றுகிறது. அறிவியலின் வளர்ச்சியை ஓஹோ என்று பாராட்டினாலும் அது உருவாக்கும் ஆபத்தை அறியாமல் கடந்து போக முடியாது. டீப் டிரேஸ் என்ற நிறுவனம் 2019 ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. அதில் சமூக ஊடகங்களில் ஆய்வு செய்யப்பட்ட ஏராளமான பதிவுகளில் பல வீடியோக்கள் போலியானது என்ற உண்மையை சொன்னது. இந்த எண்ணிக்கை இன்றைய தினத்தில் 83% அதிகரித்திருக்கிறதாம். ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்களில் சுமார் 30 லட்சம் படங்களும் சுமார் 7,20,000 மணி நேர வீடியோக்களும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன என்று தி கான்வர்சேஷன் என்ற இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் எத்தனை பதிவுகள் போலியானது என்பது யாருக்கும் தெரியாது. செயற்கை நுண்ணறிவின் வருகைக்கு பிறகு எதுவும் சாத்தியம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மூலமாக யாரையும் யாராகவும் மாற்றலாம், யாருடைய புகைப்படத்தையும் எப்படியும் மாற்றலாம் என்ற நிலையில் இது சமூகத்தில் பல்வேறு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. பிறரை மிரட்டி பணம் பறிப்பதற்காக, ஆபாச படம் தயாரிப்பதற்காக, அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பதற்காக, மக்கள் மத்தியிலே போலி கருத்தியலை திணிப்பதற்காக போலி வீடியோக்களும் திருத்தப்பட்ட புகைப்படங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. கூகுள் இமேஜஸ் அல்லது டின்னை போன்ற தளங்களில் சந்தேகத்திற்குள்ளான புகைப்படத்தை பதிவேற்றினால் அந்த படம் இதற்கு முன் எங்கே எப்போது வெளியானது என்ற விவரம் தெரிந்துவிடும். நாம் வாசிக்கின்ற செய்தி ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனத்திடம் இருந்து வருகிறதா அல்லது வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம்
ஃபார்வேர்ட் செய்தியாக பகிரப்பட்டிருக்கிறதா என்பதை சோதித்தறியுங்கள். இந்தியாவில் ஆல்ட் நியூஸ், பூம் லைவ் அல்லது பிஐபி பிப் ஃபேக்ட் செக் போன்ற தளங்கள் இத்தகைய போலி வீடியோக்களை ஆய்வு செய்து உண்மையை வெளியிடுகின்றன. ஒரு வீடியோவை பார்த்தவுடன் அதை உடனே மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். ஒரு நிமிடம் சிந்தித்து அதன் உண்மைத்தன்மையை ஆராயுங்கள். கடவுள் படைப்பில் போலி என்று எதுவும் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபட்டிருந்தது. மனிதனின் படைப்பில் போலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. போலி செய்தி, போலி முகங்கள், போலி குரல்கள், போலி முகவரிகள், போலி அடையாளங்கள் என்று எல்லாம் போலி மயமாகவே இருக்கின்றன. இந்த போலி உலகத்திலிருந்து உண்மையை பகுத்தறிவது என்பது நம்முன் வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சவால் என்றே நான் நினைக்கிறேன். போலிகளுக்கு முகமும் முகவரியும் தந்த மனிதனை என்னவென்பது? இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது, அதற்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்றாங்க? போட்டோஸ் எடிட்டிங் ஏஐ அப்படின்றது அது உண்மையாவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி திருமண வரவேற்புல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன நிறைய இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்களே, அந்த இடத்துல ஏதோ ஒரு உறவை மிஸ் பண்றாங்க. ஒன்னும் அப்பாவா இருக்கலாம், இல்லை அம்மாவா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம். ஸோ அந்த இறந்து போன உறவை எல்லாம் அப்படி இல்லை மிஸ் பண்ற ஒரு உறவா இருக்கு அப்படின்னா அவங்களை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க ஒரு வீடியோ காட்சியின் மூலியமா, அந்த போட்டோ எடிட்டிங் மூலியமா கூடவே இருக்கா மாதிரி. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது தவறாம எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஒரு போட்டோ எடிட் பண்ணி அதை காட்டுறாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஐபிஸ் வந்து கூட இருக்க மாதிரியும் கை போட்டு போட்டோ எடுத்துருக்க மாதிரியும் இந்த மாதிரியும் மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா ஆக்கப்பூர்வமான செயல்கள் நிறைய இருக்கு. அது நம்ம செய்ததுனா நல்லது. கண்டிப்பா. ஒரு திரைப்படத்துல வந்து நடிகர் சார்லின்னு நினைக்கிறேன், ரஜினி கூட இருக்கிற மாதிரி போட்டோ எடிட் பண்ணி வச்சிருப்பாரு, எம்ஜிஆர் கூட இருக்கிற மாதிரி போட்டோ எடிட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு வரவங்க பார்த்துட்டு, ஓ இவ்வளவு பேர் கூட உங்களுக்கு பழக்கம் இருக்கலாம், இவ்வளவு இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஜோசியம் பார்த்துருக்கீங்களா, அந்த போட்டோ வச்சு எடிட் பண்ணதை வச்சு ஏமாத்துறது. இது எனக்கு ரியல் வேர்ல்ட்ல நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இல்லாதவங்களோட நான் இருந்த மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்த மாதிரி எடிட் பண்ணி அதை ஏமாத்தி அதை மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது போல நான் செய்வதற்கு பதிலாக இன்னைக்கு என்னுடைய தாத்தா அப்பா நான் இருக்க சொன்ன மாதிரி தாங்க, தாத்தா பாட்டி கூட நான் இல்ல, அவங்களோட இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ நான் எடுத்துக்கலாம். நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப எங்க அப்பா அம்மா அவங்களை தூக்கி வச்ச மணிக்கு என்னை அவங்க கைகளை தூக்கி வச்ச எந்த போட்டோ எடுக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை என்ன பண்ணிக்கலாம், எடுத்ததை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்போ இந்த எடிட்டிங்கை என்னென்ன நல்ல நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்த வேண்டுமோ, எனக்கு பெருந்தலைவர் காமராஜர் கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ தேவைன்னு ஆசை. நெட்ல போனேன், அவருடைய போட்டோ எடுத்து என் போட்டோ எடுத்தேன், ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரே போட்டோல எடிட் பண்ணி கொடுத்துட்டா. அதாவது இதை வந்து நமக்கு ஏஐ இதை தேவைக்காக நம்ம பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இது பிறருடைய சுதந்திரத்திற்கோ பிறருடைய தனிப்பட்ட உரிமைகளை பறிப்பதாக அமைஞ்சா அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. அது சட்ட ரீதியாக அது வந்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் கூட. கண்டிப்பா இன்னும் உணர்வும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கரும்பு விவசாயத்தை பொறுத்தளவில் நீங்கள் உங்கள் கரும்பு ஆலையை எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. உங்கள் கரும்பு ஆலையில் கேன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், கரும்பு ஆலை அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட வந்து நம்ம என்ன செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அவர் மூலமாக நீங்கள் சாம்பல் வாங்கிக்கலாம், உங்கள் ஆலையோட சாம்பல் வாங்கிக்கலாம். அவங்க ஆலையிலேருந்து ப்ரெஸ் மட்டுன்னு கிடைக்கும், ஆலை கழிவு அது கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். அந்த ஆலை கழிவே திரவமாகவும் கிடைக்கும், ஏக்கருக்கு 12,000 லிட்டரு அப்படி வாங்கிக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல் சாம்பல், அடுத்த ஆலை கழிவு கட்டி கட்டியாக இருக்கிறது, அடுத்த ஆலை கழிவு தண்ணியாக இருக்கிறது, நாலாவது என்ன கிடைக்கும், நுண்ணூட்ட கலவை கிடைக்கும், மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர், எம்என் மிக்சர்னு சொல்லுவாங்க, அந்த நுண்ணூட்ட கலவை கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும், உயிர் உரங்கள் கிடைக்கும், ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, இது மாதிரி உயிர் உரங்கள் கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும், தரமான விதை கரணை கிடைக்கும், எது நல்ல விளைச்சல் தரக்கூடிய விதை கரணை அதை கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும், முதல் தேவை வந்து நம்மளுடைய பகுதியோட கேன் ஆஃபீஸர் யாருங்கிற தகவல் உங்களுக்கு தெரியணும். அந்த ஆளை வர வச்சு நம்ம தோட்டத்தில் நம்மளுடைய மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி மண்ணுடைய மண் பரிசோதனை, தண்ணீர் பரிசோதனை ரிப்போர்ட் அடிப்படையில் அந்த அதிகாரிகிட்ட நம்ம என்ன செய்யணும்னா, எனக்கு இந்த பொருள்கள்லாம் வேணும்னு கேட்கணும்.
எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு கரும்புக்கு நமக்கு கரும்பு சாம்பல் வேணும்னா ஒரு 4-5 விவசாயிகள் சேர்ந்து கூட ஒரு லாரியில் சாம்பல் எடுத்துட்டு எல்லாரும் பிரிச்சுக்கலாம். அதே ப்ரெஸ் மட்டு கட்டி கட்டியாக வருது, அதை நம்ம வாங்கி எல்லாரும் பிரிச்சுக்கலாங்க. இந்த தண்ணி மட்டும் 1 ஏக்கருக்கு 12 லிட்டரு, அதாவது லாரியில் அந்த ஹோஸில் போட்டு நிலத்தில் அடித்து விட்டுறலாங்க. இதை செய்யலாம். நுண்ணூட்ட கலவை அப்படிங்கிறது 1 ஏக்கருக்கு 5 கிலோங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை 5 கிலோ நம்மளுடைய பண வசதி பொறுத்து கரைச்சி போட்டுக்கலாங்க. அதே மாதிரி உயிர் உரங்களில் கண்டிப்பாக ட்ரைகோடர்மா விரிடி கொடுக்கணும், பொட்டாஷ் பாக்டீரியா கொடுக்கணும், ரைசோபியம் கொடுக்கணும். இதை அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், மானிய விலையில் தருவாங்க. யாராவது புதிதாக கரும்பு நடவு பண்ணணுன்னா தான் கரும்பு அவங்கள்ட்ட அந்த காலங்களில் அவங்கள கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன தெரியணும், அந்த அதிகாரியோட நம்பர் உங்களுக்கு தெரியணும். நிறைய பகுதியில் நம்ம பார்க்குறது என்னென்னா, பெரிய விவசாயிகள்லாம் இந்த அளவு தெளிவோடு இருக்காங்க. ஆனால் அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கவங்க, அரை ஏக்கர் வச்சுருக்கவங்க, அவங்க எதையுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுடைய வெற்றி கிடைக்காமல் இருக்கிறதோட ஒரே ஒரு பாயிண்ட்டு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். ரெண்டாவது, இந்த காலத்தில் சாம்பல் சத்தை கொடுக்கலன்னா பயிரில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் சத்து குறையிறப்ப அந்த போக்கோ நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே கொளுத்தாடை இருக்கு இல்லைங்களா, இலை வருதில்ல, இலையை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள வெள்ளை வெள்ளையாக பூச்சி இருக்கும். இந்த மாவு பூச்சி வராமல் இருக்கணும்னா கீழே சாம்பல் முக்கியம், சுண்ணாம்பு முக்கியம். இது இருந்தால் தான் அது வராது. அப்போ அது வருதுன்னா நம்ம கீழே கவனிக்கலைன்னு அர்த்தம். மண் அணைக்கணும், தோகையை எடுக்கணும், தோகையை கழிச்சதுக்கப்புறம் இதை போட்டு மண் அணைச்சி வைக்கணும். மறக்கக்கூடாதுங்க. நீங்கள் இந்த பதிவை கேட்குறவங்க தயவுசெய்து கேட்டுட்டு அப்படியே கடந்து போகக்கூடாது. நான் அவ்வளோ தூரம் சொல்கிறதோட அடிப்படை என்னென்னா, எனக்கு 80லேருந்து 100 டன்னு வேணும். சராசரியாக நீங்கள் 25 டன்னு 26 டன் எடுக்கிறீங்க. உங்களுடைய நிலத்தில் 80லேருந்து 100 டன் எடுக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பொருள்கள் கொடுக்கணும். சத்து கொடுத்தாதாங்க பயிர் நல்லா வரும். ஒன்றுமே கொடுக்காம சரியாக வராது. கொஞ்சம் முயற்சி, எது கிடைக்குதோ நம்ம பகுதியில் எது கிடைக்குதோ அதை வாங்கி இந்த பயிருக்கு கொடுக்கணும். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், உயிர் கரைசல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், சாணப்பாசி கரைசல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஈயம் கரைசல் கொடுக்கலாம், மீனமிலம் கொடுக்கலாம். அது கூட உங்களுடைய கேன் ஆஃபீஸரை பயன்படுத்தி, கரும்பாலை அதிகாரியை பயன்படுத்தி 100 டன் எடுக்கணும் 1 ஏக்கரில். இதை இலக்கா வச்சு செயல்படுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ஏஐ தொழில்நுட்பத்திலிருந்து நாம் என்ன பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்த போகிறோம். ஸோ அடுத்தது என்ன பண்ண, இந்த டேட்டா அனலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தகவல் திரட்டில் அது மாற்றியான, இப்போ சில நேரங்களில் வந்து எலெக்ஷன் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ முந்தைய அந்த கருத்து கணிப்புகள்லாம் நேரடியாக மக்களிடம் சென்று நடத்தப்பட்டது. இன்னைக்கு அப்படிப்பட்ட கருத்து கணிப்பு தகவல் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்களே என்ன பண்ணுங்க, ஏஐல என்ன பண்ணிக்கலாம், ஜெனரேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஏற்கனவே கருத்து கணிப்பு நடத்தாமலே நடத்தியது போல என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து வெறும் தேர்தலுக்கு மட்டும் நான் சொல்லலாம். இப்போ மாதா தொலைக்காட்சி பற்றி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறோம், ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோம். மக்கள்கிட்ட நேரடியாக சென்று நிகழ்ச்சியில் எதுவும் மாற்றம் வேணுமா வேண்டாம், இதுக்கு ஒரு டீமை நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அந்த டீம் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ணுறாங்க, போகிறாங்க, டேட்டா கலெக்ஷன்ஸ் பண்றாங்க, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் நமக்கு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. இன்னைக்கு எங்கேயுமே போகாம இருந்த இடத்துல உட்காந்து மாதா டிவி பத்தி இப்படி எனக்கு ரிப்போர்ட், அதை நம்மளே சொல்லிக்கலாம். எனக்கு இந்த ரிப்போர்ட் நெகட்டிவா தான் வேணும்னா அந்த நெகட்டிவா என்ன பண்ணும், கொடுக்கும். இந்த நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவா தான் வேணும் கேட்டா அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணும், பாசிட்டிவா கொடுக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்தி கொண்டு அதை வைத்து ஒரு வியாபாரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் அதற்கு மாற்றாக இன்னைக்கு நான் அந்த டேட்டா அனலைசிஸை நான் எப்படி பயன்படுத்துறேன். ஸோ இப்போ இந்த கடந்த ஆண்டுகள்ல எந்த ஒரு வாகனம், நான் புதுசா ஒரு பைக் வாங்குறேன்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். அதை நம்ம இன்னைக்கு எல்லார்ட்டையும் போய் கேட்டு இது பண்றதுக்கு இந்த நடப்பாண்டுல எந்த பைக் அதிகமா சேல்ஸ் ஆயிருக்குது, எதற்காக அது சேல்ஸ் ஆயிருக்குது, என்னோட ரெக்யூர்மெண்ட்ஸ் இது, இந்த ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு பொருந்தக்கூடிய வாகனம் இது, எனக்கு வந்து ஸ்டைலா இருக்கணும், மைலேஜ் கொடுக்கணும், இப்படிலாம் ஒரு வாகனம். அப்ப அந்த வாகனத்தை பத்தி நீங்க ரிசர்ச் கேட்க அந்த தகவல்களை கொடுத்து நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி
உங்களுக்கான வெஹிக்கிள் என்ன வேணும் நீங்களே என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு ஆசை, என்னோட பட்ஜெட் இது, இந்த பட்ஜெட்ல நான் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன பண்றேன் எதிர்பார்க்கிறேன், இந்த தகவல்களை நீங்க தேடி அதாவது நம்ம கேட்டு நேரா போய் ஒரு ஷாப்குள்ள போயிட்டு இதெல்லாம் போய் பாக்குறத விட நம்ம இதுகிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வேலையை கொஞ்சம் ஈஸி ஆகிடுது. ரொம்பவே ஈஸி ஆகிடும். நீங்க போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், வாங்கிட்டு வந்துடலாம். பல நேரங்கள் நாம வாங்க போறது ஒண்ணா இருக்கும், அங்க அது இருக்காது, வேற ஒண்ணு என்ன பண்ணுவோம் வாங்கிட்டு வரும். அதுக்கு அடுத்த நாள்ல அது ஸ்டாக் அங்க வந்திருக்கும். ஐயோ ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் நம்ம விருப்பப்பட்டதை வாங்கிருக்கலாமே நமக்கு தோணும். பட் இதுல உட்காந்து நீங்க டீட்டெயிலா முடிவு பண்ண பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ அது தெளிவா தெரிஞ்சிடும். அது தேவை எப்போது உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமோ அப்ப நிறைவேற்றிக்கலாம். ஸோ அப்போ அந்த டேட்டா அனலைசிஸ் எதுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தினால் போதுமானது. தொடர்ந்து பேசலாம் ஜோவி, அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பெண்களுக்கான பிரச்சனைகள், அதுலேயும் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ், இதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 பெண்கள் அப்படின்னு எடுத்தோன்னா 7-8 பேருக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்குது. எப்போ பருவத்துக்கு வந்தாங்களோ அதுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். காரணம் என்ன அப்படின்னாக்க நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, ஃபுட் ஹேபிட் மாறி போச்சு, டென்ஷன், எல்லா கிடைக்கிற உணவுகளெல்லாம் சாப்பிட்றோம். நம்ம பாரம்பரிய உணவுகள், நல்ல ஃபுட்டு, எது நமக்கு தேவை அதெல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் என்ன ஃபுட்டு, அப்பா அம்மா காலத்தில் என்ன ஃபுட்டு, இப்போ எங்கள் காலத்தில் என்ன, எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வந்தாச்சு. என்ன கிடைக்குதோ சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது? ரெண்டாவது படிக்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க என்ன டென்ஷன் தெரியுங்களா? எவ்வளோ அவங்களுக்கு சுமை, எவ்வளோ ஒர்க் லோடு. காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணி, 5:30 மணிக்கு 5 மணிக்கு எழுறாங்க. நைட்டு 11-11:30 வரைக்கும் படிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் இல்லை, சாதாரண ஸ்கூலில். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது? எக்ஸசைஸ் இருக்கா? குடும்பத்தில் எல்லாரோட ஜாலியாக பேச பழக சாப்பிடக்கூட குழந்தைங்களுக்கு டைம் இல்லை. அப்புறம் ஸ்கூல்லேருந்து வரதே 6 மணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. நம்மளும் வீட்டில் தான் இருப்போம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் குழந்தைய கண்ணில் பார்க்க முடியல, பேச முடியல, 2 மினிட்ஸ் குழந்தையோட பேச முடியல. அப்படி போயிட்டுருக்கு. கூட ஃபோனு, டிவி, நிகழ்ச்சிகள் ஒன்றும் இல்லை. நியூஸ் பேப்பர் படித்தாலே நமக்கு பிபி ஏறிடும் சில செய்திகள்லாம். நான் எதையும் தப்பாக சொல்லலை, இருக்கிற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை சொல்கிறேன். அப்போ அந்த சூழலில் அந்த பிள்ளைங்க இப்படி இருக்குது. அப்போது ஈஸியாக எல்லாருக்கும் பிசிஓடி, ஃபைப்ராய்டு, இன்ஃபெர்டிலிட்டி, யூட்ரஸ் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸு, தைராய்டு, இப்படி பெண்கள் பாதிச்சிருக்காங்க, பெண் குழந்தைகள் பாதிச்சிருக்காங்க. புரியுதா? இதுக்கெல்லாம் சர்ஜரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, வழிமுறைகள் நிறைய இருக்குது. உணவு, உடற்பயிற்சி எல்லாம் ஃபாலோ பண்ணணும். மனசு அமைதியாக வச்சுக்கணும், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். முறை இருக்கானா இருக்குது, கடைப்பிடித்தால் பலன். அதே போல் தான் ஃபைப்ராய்டு சின்னதாக இருக்குது அப்படின்னா அது அப்படியே சின்னதாக உடஞ்சி கரையக்கூடிய முறைகள் இருக்குது. இதே பெருசாக இருந்தால் நாங்களே பார்ப்போம், இது சைஸ் ரொம்ப ஓவர் பெருசு, சர்ஜரி தான் பண்ணணும், இல்லைனா ஓவர் ப்ளீடிங், வலி தாங்க முடியாது இருக்குது. அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபைப்ராய்டுக்கு சொல்ல முடியாது. அதே போல் இன்ஃபெர்டிலிட்டி, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சிலருக்கு அம்மை நோய் வந்து ஆண்களுக்கு குழந்தையின்மை இருக்குது. ஏன்னா 100 பேரில் 25 ஆண் குழந்தைகளுக்கு அம்மை வந்தால் அந்த விரை வீக்கம் ஏற்பட்டு குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்ம பார்க்கணும், பார்த்து. அதே போல் எவ்வளோ பெண்கள் இன்னைக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒபிசிட்டியா, தைராய்டா, பிசிஓடியா செக் பண்ணோம். எல்லாமே செக் பண்ணி, சிலருக்கு பல்கி யூட்ரஸ் இருக்கும், சிலருக்கு எண்டோமெட்ரி திக்னஸ் இருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அவங்க ரிப்போர்ட்டை வச்சு பார்த்து மேக்சிமம் சர்ஜரி இல்லாமல் சிகிச்சை வேணும்னா தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொள்வது மாத்திரம் இல்லை, 100% கடைப்பிடிக்கணும். வழிமுறைகள் இருக்கான்னா இருக்குது. எவ்வளோ பேர் இன்னைக்கு சர்ஜரி இல்லாமல் அந்த பிசிஓடி சரியாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு மாதா டிவிலேருந்து வந்து பார்த்தவங்கெல்லாம் இன்னைக்கு குழந்தை கிடைச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க. அதனால் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்குது. கடைபிடிக்க நீங்கள் ரெடின்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை எப்படி நல்ல விதமாக இந்த சமுதாய அக்கறையோடு சமுதாயத்திற்கு நலன் விளைவிக்கும் வண்ணம் நம்ம பயன்படுத்தலாம்னு பேசிட்டு இருக்கிறோம். பயனில் என்ன சொல்றாங்க? ஏஐ
ஆட்டோமேஷன் அதில் பயன்படுத்தி நம்ம என்ன வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டட் பண்ணா அது வந்து ரொம்ப எளிதாக நமக்கு வந்து செய்யும். ஒரு குறிப்பிட்ட தேதி வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணி கொடு, அந்த தேதியில் வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யணும், ஒரு முக்கியமான வேலையை பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல செயல்களை வந்து அதை செய்யறதுக்கும் தயாராக இருக்கும். அதே நேரத்தில் அது தவறாக நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நிறைய வந்து மெயில் ஐடிஸை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்யூஸ் பண்ணிட்டு நிறைய தவறான மெசேஜ்லாம் நமக்கு வந்து சேரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஆட்டோமேஷன் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது தான். இது நிறைய நேரங்கள் நமக்கு தெரிந்த நபர்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்தால் நமக்கு என்ன பண்ணிருக்கும், மெசேஜ் வந்திருக்கும். நான் ஒரு அவசர நிலையில் நினைக்கிறேன், ஒரு 3000 எனக்கு என்ன பண்ணுது, பணம் தேவைப்படுது, இந்த நம்பருக்கு அனுப்பி விடு, அப்புறம் அனுப்பி விடுறேன். ஏன் நம்முடைய மாதா தொலைக்காட்சி அருத்தந்தையர் டேவிட் ஃபாதர் பேர்ல ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்குது, அடைக்கலராஜ் ஃபாதர் பேர்ல ஃபேக் அக்கௌண்ட் என்ன இருக்குது ஓப்பன் ஆயிருக்குது, எனக்கும் வந்திருக்குது. ஸோ இப்படி நிறைய பேருடைய போலி விஷயங்களை முகவர்கள் உருவாக்கி அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போய் பணம் கேட்கறது. இது ஒரு பக்கம். இது வந்து ஏஐ பண்ணுவான்னு கேட்டா இது வந்து மனுஷங்க பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு தேவையான தகவல் எல்லாத்தையும் இமிடியேட்டா அப்படிங்கிற செகண்ட்குள்ள உருவாக்கி நம்ம போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு அதை ரெடி பண்றதுக்கு ஏஐ என்ன இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அந்த ஆட்டோமேஷன்ஸ் ஈஸியா பண்றதுக்கு நிறைய நேரம் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், உங்களுக்கு லாட்டரியில வந்து ஃபோன் கால் வரும், உங்களுக்கு வந்து பரிசு வந்திருக்குது, நீங்க வந்து இந்த நம்பர் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, மிந்தி வந்து ஒரு இருக்கும், உங்க கார்டு மேலே 16 நம்பர் சொல்லுங்க அப்படிம்பாங்க. நம்ம சொல்லி அந்த ஓடிபியை சொன்னா என்ன ஆகி போச்சு, அமௌண்ட் சொல்லி. இப்போ அதெல்லாம் என்னன்னா ஏஐ ஈஸியா என்ன ஆகிட்டா அவங்களுக்கு ஏமாற்றுவதற்கான வழிகளையுமே இது ஈஸியா என்ன இருக்குது, மாற்றி இருக்கு. அப்ப அந்த லிங்க் கிளிக் பண்ண கூடாது. என்ன ஆனாலும் எதை கிளிக் பண்ணாலும் நான் கிளிக் பண்ண மாட்டேன் போடான்னு என்ன பண்ணிருங்க, சொல்லிருங்க. நிறைய பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண மாட்டாங்க, ஓடிபி வேணும் அது வேணும்னா கேட்கவே மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் கால் உங்களுக்கு திரும்ப 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 வருது அப்படின்னா டு நாட் டிஸ்டர்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை போட்டு வச்சுட்டா அந்த மாதிரியான அன்வான்டட் கால்ஸ் அது வராது. ஸோ இப்படி ஆட்டோமேட் பண்ணி ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்திற்கு மத்தியில் வெரி சிம்பிளா எனக்கு ஒரு அசிஸ்டண்டா, இந்த எந்திரன் படம் பாத்தீங்க அப்படின்னா அதை சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய ரோபோட் வந்து இவ்வளவு அறிவுபூர்வமான ரோபோட்டை வீட்டுக்கு எடுப்படி வேலை பார்க்கறதுக்கு என்ன பண்ணிருக்கான், பயன்படுத்தி இருக்கிறாரு ரஜினி அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த அவருடைய கேரக்டர் நேம் ரகுவரா ஏதோ சம்திங் ஒரு நேம், அவர் அதை பயன்படுத்துறாருன்னு சொல்லி அந்த வில்லன் என்ன பண்ணுவான்னா அதை ட்ரிகர் பண்ணுவோம் அந்த ரோபோட், சிட்டி ரோபோட். ஸோ அப்போ இன்னைக்கு பல நேரங்களில் நாம அவ்வளோ அறிவுபூர்வமான விஷயத்தையும் நம்முடைய சின்ன சின்ன விஷயங்கள் ரிமைண்ட் பண்றதுக்கு, எனக்கு இந்த இபி பில் கட்டுறதுக்கு ஞாபகப்படுது, வீட்டுக்கு போய் ஈவினிங் முடிச்சு போறப்ப காய்கறி வாங்குறதுக்கு என்ன பண்ணு ரிமைண்ட் பண்ணு, இதெல்லாம் 1 ஹவருக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணும்னா ரிமைண்ட் பண்ணு. இன்னைக்கு நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் நம்ம யூஸ் பண்றோம். அந்த ஸ்மார்ட் வாட்சஸ்ல நீங்க 1 hour ஒன்ஸ் நீங்க அலர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வைப்ரேட் ஆகிற வைப்ரேட்ல என்ன ஆயிரும், ஐயோ தண்ணி குடிக்கணும்டா அப்படின்னு என்ன ஆயிரும், டக்குன்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நமக்கு அது ஆக்கப்பூர்வமாக நம்முடைய நலவாழ்விற்கு என்ன பயன்படுமோ அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். திருத்தந்தை லியோ அவர்களும் இதைத்தான் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து ஏஐ இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அந்த ஏஐயில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் அவர் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி இதை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள், யூசர்ஸ், நாம எண்ட் யூசர்ஸ் நாம இருக்கக்கூடிய நாம எப்படி அதை சமூக அக்கறையோடு சமூக பொறுப்போடு பயன்படுத்த வேண்டும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு டெவலப்பர்ஸா இருக்கக்கூடியவங்க, ஏஐ டெவலப் பண்ணக்கூடிய டெவலப்பர்ஸ், இன்னைக்கு வெப்சைட் டெவலப்பர், ஆப் டெவலப்பர் அப்படின்னு சொல்றது போல ஏஐ டெவலப்பர்ஸ், நீங்க வந்து உங்களோட ஏஐ டெவலப் பண்ணும்போது இந்த சமுதாயத்திற்கு அது என்ன நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், அதனால என்ன நல்ல மாற்றங்கள் விளையும், அந்த ஒரு மனநிலையோடு அதை என்ன பண்ணுங்க, உருவாக்குங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. அதை நிர்வகிக்கக்கூடிய மென்பொருள் நிறுவனங்கள், அப்போ அந்த கார்பரேட் கம்பெனிஸ்க்கு நீங்க ஒரு சமூக அக்கறையோட ஒரு சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்றீங்க, கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட சமூக பொறுப்பு இருக்குது, அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உலக நாடுகள் இதுக்கு ஒரு வரையறைக்குள்ள என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க, இதற்கான சட்ட திட்டங்களை என்ன பண்ணுங்க, உருவாக்குங்க அப்படிங்கிற அழைப்பை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு பேசிக்கான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி சரியான விதத்தில் அதை பயன்படுத்துவோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஜெஸ்வின் இமானுவேல் இன்று தனது 8ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா லாரன்ஸ், அம்மா டெய்சி, தாத்தா பாட்டி, அம்மம்மா, மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆர்யா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, மாமா, அத்தை, அம்மம்மா, சகோதரி சஹானா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லெவேனின் ஜோசாண்டோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:11. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, செயற்கை நுண்ணறிவை சமூக பொறுப்போடு பயன்படுத்துவோம், புத்துலகம் படைப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.
நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.